ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட செகண்ட் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் 10 ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இவரை பற்றின ப்ரீவியஸ் கொஷின் தலைப்பு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த நம்பரை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ மித்த விஷயம்லாம் நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கொஷின் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்துருவோமா? ஓகேங்க. நாடகசாலையொத்த நற்கலாசாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து. இது வந்து யார் கூற்றுன்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யாருங்க சொன்னது? ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கவிமணி. ஓகேங்க. அடுத்தது கவிமணி என்ற சொல்லால் போற்ற பெரும் சான்றோர். ஸோ இதை பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு ஆன்சர் வந்து கொஷினை பார்க்க தோணுதோ இல்லையோ நமக்கு ஆன்சர் வந்து முன்னாடி வந்துடும் இல்லைங்களா? ஸோ யார்? தேசிக விநாயகம் பிள்ளை. அவ்வளோதான். அடுத்தது இன்றைக்கான தேர்ட் கொஷின். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும். ஸோ ஆல்ரெடி இந்த கொஷினை நாமக்கல் கவிஞரோடதில் பார்த்தோம், பாரதிதாசனோடலையும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ மூணாவது தடவை எங்கே பார்க்குறோம்? நம்ம கவிமணியோடதில் பார்க்குறோம். ஏன்னா இங்கே கவிமணிங்கிறவரும் பிளேஸ் ஆயிருக்கனால. சரிங்களா? சரி, இப்போது நம்ம ப்ரீவியஸாக கூட பார்த்தோம், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்ங்கிறத சொன்னார், கவிமணி சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோமா? அப்போ இந்த ஆப்ஷன் டிக்கு என்னங்க ஆன்சராக வந்து இருக்க முடியும்? கவிமணி தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்த கொஷின்லேருந்தே நம்மளால் என்ன சொல்ல முடியுது? அதாவது போன வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்ங்கிறத சொன்னது கவிமணின்றது வந்து சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது ஆப்ஷன் டிக்கு 2 தான் ஆன்சர்னு தெரியும். அப்போ அந்த 2வை வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியுது? இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும். சரி, மற்றதுக்கும் நம்ம பார்த்துடலாங்களா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்னு சொன்னவர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து யார்? நாமக்கல் கவிஞர். அடுத்தது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னு சொன்னவர் கண்ணதாசன். அப்போ அடுத்தது சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்னு சொன்னவர் கவிமணி. அப்போ ஆப்ஷன் எப்படி வருது? 4 3 1 2. அப்போ ஆப்ஷன் பி சரியாக இருக்கா? ஓகேங்க, அவ்வளோதான். அடுத்தது ரூபாய் என்பதன் பொருள் என்னதுங்க? சாரி ரூபாயத் அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 அடி செய்யுள். சரிங்களா? ரூபாயத் அப்படிங்கிறதோட பொருள் 4 அடி செய்யுள். சரி, அடுத்தது உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அப்போ இதில் என்ன கேட்க வராங்கன்னா ரூபாயத் அப்படிங்கிறது கூட பொருள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இதில் கேட்க வராங்க. சரிங்களா? அப்போ இப்போ தானே பார்த்தோம் என்னது 4 அடி செய்யுள்னு பார்த்தோமா? அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4 அடி செய்யுள். ஸோ ரூபாயத் அப்படிங்கிறதோட பொருள் வந்து ஃபஸ்ட்டு தனியாக கேட்டாங்க, 4 அடி செய்யுள்னு சொன்னோம். அப்போ உமர் கய்யாமில் ரூபாயத்துங்கிற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அப்போ ரூபாயத்துங்கிறது என்னது? 4 அடி செய்யுள். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷினில் அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அடுத்தது இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருங்க? கவிமணி. ஸோ இதுதான் வந்து அதிகமாக வந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலுமே இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். மருமக்கள் வழி மான்மியம்ங்கிறது எழுதினவர் யார்? கவிமணி. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கா. மருமக்கள் வழி மான்மியம்ங்கிற நூலை எழுதினவர் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கவிமணி. அவ்வளோதான். சரி, அடுத்தது மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர். ஸோ இவரோட நூல்கள் எல்லாத்துக்குமே ஒரு கோர்வையாக ஷார்ட்கட் வச்சு ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் மலரும் மாலையும்ங்கிற எழுதினவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம். சரிங்களா? அடுத்தது சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிர பணயம், காப்பிக்காக சுடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலம் ஓடி போவானே. ஸோ ஆக்சுவலாக இது காலன் தானே. ஸோ காலன்கிறது யமன் இங்கே வந்து மிஸ்டேக்காக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ காலன். ஓகேங்களா? சரி, இந்த வரிகளை வந்து பாடினவர் யாருங்க? கவிமணி தேசிக விநாயகனார். இது வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லைங்களா? சரிங்க. அடுத்தது லாஸ்ட் கொஷின். ஸோ இவரை பற்றின கடைசி கொஷின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து முடியரசன் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாது கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாடியவர் யார்? ஸோ கவிமணியோட பாடலை பாடினவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டிகே சிதம்பரம். ஸோ டிகேசி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லைங்களா 7th ஸ்டாண்டர்டில்? ஸோ அவர் தான் டிகே சிதம்பரம். அவ்வளோதாங்க.
ஸோ கவிமணி பற்றின வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து யாரை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் பற்றின டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் சேனலும் வந்துருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபான்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.